கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிட பதிவு என்னவென்றால், ஊழியர்கள், அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கோட பிரச்சனை, அந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தரை பற்றியும் அறியும் அறிவுக்குள்ளே வந்திருப்போம். சாமி என்னை காப்பாற்று அப்படின்னு வந்த முன்னாடி பார்த்தோம்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் நாம் ஊழியர்கள் ஆயிடுறோம். ஊழியர்களாகி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் திடீர்னு மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து அவங்களுக்கு மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? வெளியிருந்து பார்க்குறவங்க அவர் ஊழியமெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், திடீர்னு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினைக்கிற காரணம் என்னென்னா, அன்னைக்கு உடம்பு சரியில்லைங்கிற சூழ்நிலையில் உடனே கடவுளை பற்றி தெரிஞ்சு கடவுளை காப்பாற்றுன்னு வந்தவர் மறுபடி அவருக்குள்ள எந்த மனமாற்றமும் இல்லை. சாமி கும்பிட்றாரு, பைபிள் வாசிக்கிறார், எல்லாம் இருக்கிற வழியே மனமாற்றம் போக்குவரத்தெல்லாம் இல்லை. அதனால லூக்கா 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல கோடாரியானது மரங்கள் அருகே வைக்கப்பட்டிருக்காரு. எப்போ நம்ம மனம் திரும்புவோம்னு பார்த்துட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி முன்னாடி மனம் திரும்பவே இல்லை அப்படின்னா கோடாரி மரத்து மேல் உண்டு. அதனால ஊழியர்கள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு மரத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறதுன்னா, மனம் திரும்புதலே இல்லாமல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால மனம் திரும்புதல் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு முக்கியம். அப்புறம்தான் ஊழியம் பண்ண வேண்டும். இந்த பதிவு மத்தேயு 3 லூக்கா 3ஆம் அதிகாரம் பதியப்பட்டிருக்கு.